3 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய கோரிக்கை மீது விவாதம். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணி குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். அதிமுக உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் கொண்டுவரும் தீர்மானம் மீது பேரவையில் இன்று விவாதம். நூறு நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகை குறித்து விவாதிக்க வேண்டும். மக்களவையில் திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு நாளிரவு முதல் அமலுக்கு வந்த நிலையில் வாகன ஓட்டிகள் அவதி. உதகை கொடைக்கானலில் அமலுக்கு வந்த இ-பாஸ் நடைமுறை எதிரொலி. கூடலூர் நாடுகாணி உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிரான வழக்கு. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு இன்று மீண்டும் விசாரணை. கொடைக்கானல் மன்னவனூரில் இன்று முதல் 4 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. வக்பு மசோதாவை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கலாகும் என எதிர்பார்ப்பு. விரைவில் இந்தியா வரவுள்ளதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பேட்டி. இந்தியா ஒரு தலைசிறந்த ஜனநாயக நாடு என்றும் புகழாரம். பெண்கள் பெயரில் வீடு நிலம் பதிவு செய்தால் பத்திரப்பதிவு கட்டணம் 1% குறைவு. தமிழ்நாடு அரசின் அரசாணையை அடுத்து இன்று முதல் அமல். மதுரையில் கிளாமர் காலி கொலை வழக்கில் தொடர்புடையவர் மீது என்கவுண்டர். தற்காப்புக்காக சுட்டதில் ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் உயிரிழப்பு. சென்னை பெரவல்லூர் பகுதியில் இளைஞர் வெட்டி கொலை. மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு. ஆட்டோவில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. பிரதமரின் தமிழக வருகையை ஒட்டி ஹெலிகாப்டரில் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொண்ட பாதுகாப்பு படையினர். வரும் 6ஆம் தேதி பாபன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ள நிலையில் தீவிர கண்காணிப்பு. அதிமுகவில் நிலவும் குழப்பத்திற்கு மௌனம் காப்பது ஏன்? ஓபிஎஸ் போல் எல்லாம் நன்மைக்கு என பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன்.
தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான திட்ட மதிப்பீட்டை தமிழில் தயாரிக்க அனுமதி கோரிய விண்ணப்பம் 8 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மடிப்பாக்கத்தில் காதல் விவகாரத்தில் பெண்ணின் அண்ணன் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்ய முயற்சி. 3 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. சென்னை திருநின்றவூரில் ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பிரியாணி பார்சலில் கூலிப் போதைப் பொருள் இருந்ததால் ஹோட்டலுக்கு சென்ற வாக்குவாதம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் இளைஞர்கள் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள்.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.